ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, இந்த சீர்திருத்த திருநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், தூய ஆவியானவர் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் திருச்சபையிலும், எங்களுடைய சமூகத்திலும் அப்பா எங்களை சீர்திருத்தி, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை ஒரு மாற்றுருவாக்கி, உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வணைந்து அப்பா எங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படும்படியா இந்த நாளில் எங்களை மறு அர்ப்பணம் செய்கிற ஒரு திருநாளாய் மாற்றுத்தார். எங்கெல்லாம் சீர்கேடுகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவரே சமூகம் சீர்குலைந்து போயிருக்கிறதோ, முதலாவதாக வீட்டில் ஆண்டவரே நீர் நியாயந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறீர், வீட்டை சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறீர். அதனால் நாங்களே உங்களுடைய வீட்டாராக இருப்பதனால் எங்களை பரிசுத்தமாக்கி, எங்களை தூய்மைப்படுத்தி அப்பா இந்த மாற்று சமூகமாக உருவாக்கி இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய திருப்பணிகளை உங்களுடைய மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த முடியாது. உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றித்தார். இந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டவரே நாட்களாக இருக்கட்டும். பற்றுறுதியை மீண்டும் கண்டறிந்து அதன்படி வாழும்படி அருள் தார். அப்பா, உங்களுடைய எங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருப்பதுக்காக தெரியும். பற்று விசுவாசத்தினாலே நாங்கள் வென்று ஜெயிக்க அருள்தான். இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாமாலையன் 212. பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 21 வரை. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 21 வரை. அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கும் அனுப்பினான். அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவின் இடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனசாயினாலும் எப்ராயிமிலும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கிடத்து போட்ட அறைகளையும் பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவகிறதற்கு பல கைகளையும் வாங்க தச்சரும்
சிற்பாசாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள். இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத், ஒபதியா என்னும் லேவியரும், கோகாதியரின் புத்திரரில் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள். அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசற்காவலருமாய் இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிறபோது மோசேயை கொண்டு கட்டளையிட்டப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். அப்பொழுது இல்க்கியா சம்பரிதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையிலே கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறுசெய்தி சொன்னதும் அல்லாமல், ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பரிதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பரிதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய ஆசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் எழுதி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பா பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரின் வாக்கு மாறிடவே,
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 முடிய. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்பதே வாசிக்கும்படியான சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உடைய திருச்சமூகத்திலும் பிரீதியா இருப்பதாக. ஆமென். திருச்சபையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய சீர்திருத்த திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இதனால் சீர்திருத்த ஞாயிறு, ரெஃபர்மேஷன் சண்டே. இன்றைய தலைப்பு பற்றுறுதியை மீண்டும் கண்டறிந்து அதன்படி வாழுதல். பற்றுறுதியை, அதாவது விசுவாசத்தை மீண்டும் கண்டுகொள்ளுதல், கண்டு அறிந்து அதன்படி வாழ்தல். அதுக்காக நாள் நம்மை அர்ப்பணிப்போம். புரிதல் விசுவாசத்தினுடைய விளைவு. புரிந்து கொண்டு விசுவாசிக்க முயலாதே, விசுவாசி, பின்பு நீ புரிந்து கொள்வாய் என்று தூய அகஸ்டின் சொன்ன கூற்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். Understanding is the reward of faith. Therefore seek not to understand, that thou mayest believe, but believe
that thou mayest understand என்று சொல்லுவார். ஆக தூய அகஸ்டின் சொன்னது போல புரிதல் என்பது விசுவாசத்தினுடைய விளைவு தான். புரிந்து கொண்டு விசுவாசிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் அப்படி முயற்சி செய்ய முடியாது. விசுவாசித்த பின்பு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார். காலங்காலமாக ஆண்டவர் தமது மக்கள் எப்போதெல்லாம் சீர்குலைந்து போகிறார்களோ அப்போதெல்லாம் திரும்ப திரும்ப அவர்களை சீர்திருத்த ஒரு புது சமூகமாக புதுப்பிக்கிற கடவுளாகவே வேதாகமத்தில் சரித்திரபூர்வமாக நாம் பார்க்கிறோம். God never abdicates his people. His love continues forever until his people are reformed. God's love constrains him until his people are transformed into a new creation in Christ. கிறிஸ்துவில் புது படைப்பு ஆகும் வரை ஆண்டவருடைய அன்பு அவரை நெருக்கி எவிக்கொண்டே இருக்கிறது சரித்திரபூர்வமாய் பார்க்கிறோம். கிபி 1017 திருச்சபை சீர்குலைந்து கல்லர் குகையாக இருந்த காலகட்டத்தில் ஒரு திருச்சபை வியாபாரமயமாக ஊழல் சமூகமாக இருந்த காலகட்டத்தில் மார்ட்டின் லூதரை அபிஷேகித்து கர்த்தர் ஒரு தீர்க்கனாக பயன்படுத்தி திருச்சபையை சீர்திருத்தி அதன் மூலம் சமூகத்தையும் புதுப்படைப்பாக்குகிற ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். 1517 விட்டன்பர்கில் உள்ள ஆல் செயின்ட்ஸ் என்ற சிற்றாலயத்தில் 95 நியாயங்களை அவர் 95 தீசஸ் ஆணி கடாவி அதை வெளியிட்ட போது ஜெர்மானிய தேசத்தில் அது முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் உண்டான காலம் அது. அதன் மூலமாக அது ஐரோப்பா முழுவதுமாக ஜெர்மானிய தேசத்திலிருந்து மற்ற தேசங்களுக்கு பரவுவதை நான் பார்க்கிறோம். It was a religious, social, political, economic reformation. அதாவது சமயம் மூலமாக சமூகம், அரசியல், பொருளாதார மாற்றங்களை இந்த உலகிற்கு அன்றைய ஐரோப்பா தேசத்தில் இந்த உலகில் கொண்டு வந்ததை நான் பார்க்கிறோம். இது உலகளாவிய ஒரு பேர் இயக்கமாக ப்ரொட்டஸ்டன்ட் மூமெண்ட், ரெஃபர்மேஷன் மூமெண்ட்டாக மாறியது. இதுதான் காலகாலமாக திருச்சபையின் ஆண்டவர் செய்து வருகிறார். இந்த சீர்திருத்த நாளிலும் கர்த்தர் தமது ஆவியினால் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் நமது பற்றுறுதியை, விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை வேதத்தின் மூலமாக மீண்டுமாக கண்டறிந்து புதிய வெளிச்சத்தில் அதை கண்டுகொண்டு அதன்படி நடக்க மறு அர்ப்பணம் செய்ய தூய ஆவியானவர் நமக்கு அருள் செய்வாராக. மார்ட்டின் லூதர் வேதத்தை வாசிக்கும் போது திடீரென்று ஒரு வார்த்தை அவருடைய எல்லா குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வந்தது. அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய விடுதலை, சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு வந்தது. His heart was flooded with bubbling joy. When Martin Luther read this verse, the just shall live by faith. விசுவாசத்தால் நீதிமான் படைப்பான் என்ற அந்த வார்த்தையை புது வெளிச்சத்தில் கண்டுகொண்ட பொழுது ஒரு பெரிய விடுதலை அவருக்குள்ளே வந்தது, பெரிய மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம் அவருக்குள்ளே வந்தது. அதன் விளைவாக the sola scriptura, by scripture alone, வேதத்தை விசுவாசிப்பதன் மூலமாக மாத்திரமே ரட்சிப்பு என்பதை சொன்னார். sola fide, by faith alone, விசுவாசத்தினால மாத்திரமே ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு சொன்னார். sola gratia, கிருபையினால மாத்திரமே மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னார். கிருபையினால் மாத்திரமே சொன்னார். சோலஸ் கிறிஸ்டஸ், சோலோ கிறிஸ்டோ, மத்தியஸ்தர் ஒருவரே. பரலோகத்தின் கடவுளுக்கும் பூலோகத்தின் மனுஷருக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான். எல்லா செயின்ஸும் கிடையாது. மத்தியஸ்தர் சிலுவையில் வானத்துக்கும் பூமிக்கிட்டே தொங்கி மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு மாத்திரமே சோலஸ் கிறிஸ்டஸ் என்று சொன்னார். சோலி டியோ குளோரியா, கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே நம் மகிமை கொண்டு வர வேண்டும், எல்லாருக்கும் அல்ல, கர்த்தருக்கு மாத்திரமே மகிமை என்று சொல்லி சோலி டியோ குளோரியா என்று சொன்னார். இது போல கொள்கைகள் உருவாவதற்கு காரணமே இந்த தன்னுடைய விசுவாசத்தை புதிய வெளிச்சத்தில் அவர் கண்டு கொண்டு தன்னை அதுக்கு அர்ப்பணித்தார் என்று சொல்லிப்பாங்க. இன்றைக்கு வாசித்த பழைய ஏற்பாட்டின் பாடத்தில் 2 நாளாகமும் 34 அதிகாரம் 8-21 வசனம் வாசித்தோம். யோசியா ராஜா எருசலேமில் அரசாண்ட 18ஆம் வருஷம். அது தேவாலயத்தில் புதுப்பிக்கும்படியான திருப்பணியை அவன் ஆரம்பிக்கிறான். சுத்திகரிப்பின் வேலையை உண்மையாய் அந்த மக்கள் செய்தார்கள்.
அந்த தேவாலயத்தை புதுப்பிக்கிற வேலையை உண்மையாய் செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உத்தமமாய் வேலை செய்தாலே வேதம் வெளிப்படும். ஆண்டவர் திரும்ப பேச ஆரம்பிப்பார். வெகு நாள் கடவுளுடைய பிரமாணம், கடவுளுடைய வெளிப்பாடு மறந்து போன ஒன்றாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மனாசே என்ற ஒரு பொல்லாத ஒரு அரசன் ஆண்ட காலம் 55 வருடம் அப்படி இருந்தது. வேதம் மறைக்கப்பட்ட ஒன்றாக தேவாலயத்தில் போய்விட்டது. இப்போது யோசியாவின் காலத்தில் திரும்ப வேதம் தேவாலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. The tragedy is that sometimes the word of God is lost in the church even today. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய பிரமாணம், அவருடைய சத்தம் அநேக தேவாலயங்களில் தொலைந்து போன ஒன்றாக இருக்கிறது. அதை மக்கள் மறந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது, பழகி போன ஒன்றாகிவிட்டது. கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அதுக்குரிய இடத்தை கொடுப்பதே இல்லை. பண்டிகைகள் வருகிறது, கொண்டாட்டங்கள், விற்பனைகள், கேளிக்கைகள், காணிக்கைகள், பலிகள், புதிய ஆராதனை எல்லாம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வேதம், அவருடைய வார்த்தை, அவருடைய எச்சரிப்பு, அவருடைய பிரமாணம் குலைந்து போன ஒன்றாயிருக்கிறது. அதுக்குரிய இடம் இன்றைக்கு இல்லாமல் அநேக ஆலயங்களில் இருக்கிறத இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அதே போல இருந்த காலகட்டத்தில் 2:14 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான் என்று வேதம் சொல்லுது. ஏசாயா 66:2 தீர்க்கன் சொல்லுகிறான், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அரசன் தன் அரண்மனையில் அவன் தாம்பீரமாக உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தருடைய வசனம் வாசிக்கப்பட்ட பொழுது அவன் அஞ்சி நடுங்கி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் என்று சொல்லி 2 18-21 வாசிக்கிறோம். ஆசாரியனாகிய இல்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான் என்று வேதம் சொல்கிறது. நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாது போனபடினால் நம்மேல் மூண்டு கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றார். இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி யாராவது இருப்பாங்களான்னா அவங்க மூலமாக கர்த்தருடைய சபையை, இந்த சமூகத்தை, ஏன் இந்த உலகத்தை மாற்றி அமைக்க, சீர்திருத்த கருவியாக பயன்படுத்த கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அர்ப்பணிப்போமா? அவர் வார்த்தைக்கு அஞ்சி நடுங்கும்படியாக நம்ம அர்ப்பணிப்போமா? நிருப பாடத்தில் இன்னைக்கு வாசித்தோம், வெளிப்படுத்தும் விசேஷம் 2:1-7 எபேசு பட்டணத்தினுடைய சபையை கர்த்தர் நேசிப்பதற்கு சில காரணங்கள் உண்டு, அதை கடிந்து கொள்வதற்கு சில காரணங்கள் உண்டு என்று பார்க்கிறோம். இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, திருச்சபையின் வாழ்க்கை, நம்ம குடும்பம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை நிதானித்து பார்க்க தூய ஆவியார் நமக்கு உதவி செய்வார். நம் ஆதியின் அன்பை, அவர் மீது உள்ள பற்று, பாசம், பக்தி, வைராக்கியத்தை இந்த நாளில், இந்த சீர்திருத்த நாளில் புதுப்பித்து கொள்ள தூய ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. எபேசு சபையை பார்த்து சொன்னார், தூய ஆவியார் சொன்னார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தை நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எனவே நாம் செய்கின்ற எல்லா
பிரயாசங்கள், ஆண்டவருக்காக, திருச்சபைக்காக, ஊழியத்துக்காக செய்கிற கிரியைகளை யார் பார்க்கிறார்களோ, பார்க்காமல் போகிறார்களோ, கர்த்தர் அதை உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசு சபையினுடைய ஒரு முன் உதாரணமே அவங்களுடைய உழைப்பு. ஆண்டவருக்கு இடைவிடாமல் அவங்க ஏதாவது ஒரு கிரியை செய்து கொண்டிருந்தாங்க. ரெண்டாவது, அந்த சபையினுடைய பொறுமை ஒரு முன் உதாரணமாக இருந்தது. மூன்றாவதாக, அந்த சபை பொய்யர் என்று அடையாளப்படுத்தினாங்க. த டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட், அதாவது கள்ள போதகங்கள், கள்ள ஆவிகள், கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்கள் அடையாளம் கண்டு கொண்டு அதை எச்சரிப்பாக இருக்கணும். அவங்களோடு எந்த இதுவும் அவங்கள பொறுத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி, அவங்களுக்கு வந்தனங்களை கூட சொல்லி அவங்களோட பங்காளிகளை ஆகிவிடாதுங்க சொல்லி யோவான் தன்னோட நிருபத்தில் எச்சரிக்கிறது நான் பார்க்கிறேன். அதனால் இந்த கடைசி காலங்களில் கள்ள உபதேசங்களை, கள்ள தீர்க்க அடையாளம் கண்டுகொள்கிற திருச்சபையாக, த டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட் சொல்லுவாங்க, ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாக, நம்ம என்ன விதமான சுவிசேஷத்தை, என்ன விதமான டாக்ட்ரின்ஸு, கொள்கைகளை விபரீதம் கேட்டுக்கொண்டு குறித்து எச்சரிக்கை இல்லாவிட்டால் விழுந்து போவோம். ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த கடைசி காலங்களில் தேவன் பட்சிக்கிற அக்கினியாகவே இருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் 2:4 வாசிக்கிறோம். சில குறைகளையும் அந்த சபையில் ஆண்டவர் பார்த்தார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளே செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம், எங்கே இருந்து, எப்போதெல்லாம் அந்த அன்பின் கிரியைகள், அந்த வைராக்கியம், ஆதியில் என்ன விதமான வைராக்கியத்தோடு இருந்தோம், அந்த வைராக்கியங்கள்லாம் எங்கே, அந்த அன்பு பாசம் எங்கே, ஆண்டோடைய சமூகத்தை எப்படி தேடி வருவோம், ஊழியத்தை எப்படி வாஞ்சையோடு செய்தோம், அந்த வாஞ்சை எங்கே, இன்றைக்கி அதெல்லாம் தனிந்து போகிறத ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இயேசு கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார், எச்சரித்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், மத்தேயு 24 11-13 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம், முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு கருத்து சொன்னேன். இன்னைக்கு இந்த கடைசி காலங்களில் ஒரு பக்கம் கள்ள தீர்க்க தரிசன வஞ்சனைகள் எல்லாம் பெருகும், மற்றொரு பக்கம் அக்கிரமம் பெருகும். ஆனாலும் கடவுளுடைய பிள்ளைகள் இவற்றின் மத்தியில் ஆதியின் அன்பை, வைராக்கியத்தை, வாஞ்சை குறையாமல் முடிவு பறிந்து நிலைத்திருக்குன்னா நம்ம பூரணமாய் பரிசுத்த ஆவியினால நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், நம்மை அர்ப்பணித்து காத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த கடைசி காலம் ஒரே ஒரு வழி, நம்ம தூய ஆவியான வழி நடத்தலுக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து காத்துக்கொள்ள, அன்புல அநேகருடைய அன்பு தனிந்து போகும். ஒரு நாளும் இந்த ஆதியின் அன்பு குறைந்து போகாமல் இருக்க இந்த மறு அர்ப்பணம் செய்கிற சீர்திருத்த இந்த நாளில் நம்ம மறு அர்ப்பணம் செய்வோம். சுவிசேஷ பாடத்தில் யோவான் 2:12-22 வசனங்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாண வீட்டில் தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. சீஷர்களுக்குள்ள அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அவர் மகிமையின் ஆண்டவர் கண்டு கொண்டாங்க. ஒருவேளை அவருடைய உறவினருடைய கல்யாணமாக அது இருந்திருக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு ரொம்ப அழகான ஒரு வசனம் 2:12 அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாண வீட்டாரோடு அவர் போகிறார், வீட்டுக்கு போயிடுறார். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். இது ரொம்ப அழகான ஒரு குடும்ப உறவில் ஆண்டவர் தங்கியிருக்கிறார். இயேசு அந்த குடும்பத்தில் இருக்கிறார், தாயார் அங்கே இருக்கிறார்கள், அவருடைய சொந்த சகோதரிகள் இருக்கிறாங்க, சீஷர்கள் அங்கே இருக்காங்க. இந்த உறவில் சுகமாக சில நாட்கள் தான் தங்கியிருந்தது. காரணம் என்ன? இயேசுனுடைய குடும்பம் ரொம்ப சமாதானத்தோடு இருந்தது. அவர் கப்பர்நகூமில் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வீடு எருசலேமில் கல்லர் குகையாக காணப்பட்டது. அதனால் இயேசு இந்த குடும்பத்தின் அமைதியில், இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லுவார்கள், அமைதி சூழலில் இருக்க முடியாமல் புறப்பட வேண்டியதாக இருந்தது. Jesus could not enjoy the comfort zone. He just left the safety, security of his family
he started towards Jerusalem. எருசலேமை நோக்கி பயணிக்கிறார். அதனால தான் அந்த குடும்பத்தினர் சில நேரத்தில் அவரோடு இவருக்கு ஏன் இந்த வேலைன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதுதான் அவருடைய வேலையை. யோவான் 2ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க, 4:17 வரைக்கும். தேவாலயத்தில் ஆடுகள், மாடு, புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்கார உட்கார்ந்துருக்கிறதையும் கண்டு ஆண்டவர் பண்டிகை நாளெல்லாம் பண்டிகை கேளிக்கைகள் கொண்டாட்டத்தெல்லாம் விட்டு அந்த பண்டிகை நாளில் சுத்திகரிக்க ஆரம்பித்து விட்டார். கயிற்றுனால ஒரு சவுக்கு உண்டு பண்ணி அதை அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகள் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்து விட்டு காசுக்காரருடைய காசுகள் எல்லாம் கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகள் இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கடவுளுடைய வீடு எவ்வளவு பாழாய் கிடந்தாலும் அது ஒரு வியாபார ஸ்தலமாக மாறி, அதை பற்றி கவலைப்படாத நல்லவர்கள் இன்னைக்கு திருச்சபையில் காணப்படுகிறார்கள். அல்லது கல்வர்களுடன் கூட்டு களவாளிகளாக சில பேர் சேர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அப்படி அதை கண்டிக்கிறவர்களாம் இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு திருச்சபைக்கு புறம்பாக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 4:17-19 எடுத்து பாருங்கள். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆகையினால தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவருடைய திருப்பணிக்கென்று நம்மை அர்ப்பணிக்க, நம்மை சீர்திருத்த நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடைசியாக மார்ட்டின் லூத்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உலகத்தின் போக்கை மாற்றுவதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது. கர்த்தர் அப்படி மாற்றி கொடுத்தார். 1505 ஜூலை மாதம் 2ஆம் தேதி மார்ட்டின் லூத்தர் அவர்கள் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம், மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு ஏழை குடிமகனாக தான் இருந்தார். வழக்கறிஞராக வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பில் அவர் கல்லூரியில் பட்டதாரியாக படித்து கொண்டிருக்கிறார். அந்த படித்து தன்னுடைய கல்லூரிக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு நாளில் திடீரென்று ஒரு பயங்கரமான புயல் காற்று, மழை, திடீரென்று ஒரு பெரிய மின்னல்னால பக்கத்தில் ஒரு இடி விடுகிறது. அப்போது அவர் உயிருக்காக அஞ்சி ஒரு ஜெபத்தை சத்தமாக சொல்லுகிறார். தூய ஆனி அவர்களிடத்தில் மன்றாடு, என்னை காப்பாற்றும், நாம் துறவியாகிறேன் என்று வேண்டுதலை செய்ய அவர் உயிர் பிழைத்துக் கொள்கிறார். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக தூய அகஸ்டின் மொனாஸ்ட்ரியில் போய் சேர்ந்து உண்மை உள்ள உத்தமமான துறவியாக தம்மை ஒப்பு கொடுக்கிறார். பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறார். தன்னை பரிசுத்தமாக்கும் முயற்சியில் உபவாசம், ஜபம், பாவ மன்னிப்பு அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடுது. இதே போல ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள் விடாமல் தன்னை தொடர்வது போல ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ள இருந்தது. சிறு சிறு பாவங்களை கூட அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு முறை வேதத்தை துருவி ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய வெளிச்சத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற அந்த வாசகத்தை பார்க்கிறார். ஆக புதிய வெளிச்சத்தில் அந்த வார்த்தைகள் அவரை விடுவித்தது. கடவுளுடைய கிருபையினால மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். அதற்கான கிரயத்தை கல்வாரி சிலுவையில் கர்த்தர் கொடுத்து தீர்த்தார். அதை பற்றும் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிறார் என்கின்ற ஒரு பெரிய சந்தோஷம் அவரை நிரப்பும் போது தான் அது ஒரு பெரிய புதிய மனிதனாகவே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் புதிய மனுஷனாக மாறுகிறார். அது காரணம் அதனுடைய அடிப்படையில் தான் அவர் இந்த பாவ மன்னிப்பை விற்பனை செய்வதை எதிர்த்து போராடும் பட்சமாக 95 நியாயங்களை எழுதி அதை விட்டன்பெர்க் ஆலயத்தில் அவர் கதவுகளை அறிவித்தார் பார்க்கிறோம். 1527
இருந்து 529 நிறைய பாடல்களை எழுதினார். அதில் ஒரு பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாடல் அவர் எழுதினார். உங்களுக்கு தெரியும், A mighty fortress is our God என்று ஒரு பாடலை எழுதினார். The battle hymn of reformation என்று சொல்வாங்க. இந்த 1521 எழுது. இந்த 1521 போப்பினால விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். அப்போ அந்த அரசன் அவரை விசாரணைக்கு அழைக்கும் போது இந்த பாடலை எழுதினார் என்று சொல்லி சில சரித்திர குறிப்புகள் சொல்கிறது. கர்த்தர் தாம் எங்கள் துர்க்கமும் அரண் பலமாமே, உண்டாம் இக்கட்டு அனைத்தையும் போக்குவார் அவர்தாமே, பொல்லாங்கனின் சினம் இப்போ மா விஷம், துஷ்டமும் சூதையும் அணிந்து உருமும் நிகர் புவியில் இல்லை என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாடலை ஒரு எழுதுகிறது பார்க்கிறோம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அந்த வசனத்தை அடிப்படையில் ஒரு பெரிய ஜெய வீரனாக மாறினார். இந்த சீர்திருத்த திருநாளில் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். விசுவாசத்தை புதிய கோணத்தில் புதிய வெளிச்சத்தில் அறிந்து கொள்வோம். இன்னும் உறுதியில் நின்று ஹியர் ஐ ஸ்டாண்ட், ஐ கேன் டூ நத்திங் என்று அவர் சொன்னாரே, அதுபோல் அவர் சொன்ன வார்த்தையின்படியே இங்கே நான் நிற்கிறேன் என்று வேதத்தை சொன்னார். ஐ கேன் டூ நோ அதர், ஹியர் ஐ ஸ்டாண்ட் என்று சொல்லி வேதத்தை எடுத்துக்கொண்டார். இந்த வேதத்தில் நான் நிற்கிறேன், இது நான் விசுவாசத்தில் நான் நிற்கிறேன், அதனால் என்னுடைய விசுவாசத்தை நான் ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு விவசாய மகன் அரசர்களை அபிஷேகம் பண்ணுகின்ற போப்பாண்டவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற ஒரு துணிவையும் ஆற்றலையும் தூய ஆவியானவர் தந்தார். இந்த நாளில் சீர்திருத்த திருநாளில் விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். ஹியர் ஐ ஸ்டாண்ட், ஆண்டவருடைய விசுவாசத்தில் துணிந்து நிற்போம். கர்த்தர் தாமே நம்ம எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. நம் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி நம் மூலமாய் இந்த சமூகத்தை, திருச்சபையை புதுப்படைப்பாக்க நம்மை கருவியாக பயன்படுத்த ஆண்டவரே, இந்த சீர்திருத்த திருநாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை சீர்திருத்தும். எங்களுடைய திருச்சபை, எங்கள் குடும்பத்தை
எங்கள் திருச்சபை குடும்பத்தை சீர்திருத்தும், எங்களை சீர்பொருந்த பண்ணும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் சாட்சிகளாக வெளிச்சமாக நாங்கள் வாழ வேண்டும், உப்பாக ஒளியாக வாழ வேண்டும். அப்படியானா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சாரம் உள்ளவர்களாய் உப்பை போல, அப்படியே போல அன்று ஒளி உள்ளவர்களாய் வாழ எங்களை இந்த நாளில் ஒளிர்ப்பியும். அப்பா, எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஹியர் ஐ ஸ்டாண்ட் என்று சொன்ன மார்ட்டின் லூதரை போல விசுவாசத்தில் நின்று ஜெயிக்க அருள்தாரும், கடைசி வரை நிலைத்திருக்க அருள்தாரும். இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கிய சமாதானம் வழிநடத்தி பாருங்கள் நம் அனைவரோடும் அவருடைய சகல பரிசுத்தவான்களோடும் இப்போதும் எப்போதும் உள்ள சதாகாலங்களும் நிலைத்திருப்பதாக. பாமாலை எண் 312. சிலுவை தாங்கு மீட்பர் பெண், அவரின் சீஷ நாகவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.